வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்க செல்லத்தங்கையா பேசுறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோட உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, கைலாயத்தில தேவர்கள்லாம் தங்குறதுக்காக ஒரு மண்டபத்த பார்வதி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு அ டிசைனா இருக்கட்டும், ஒவ்வொன்னையும் பார்த்து அப்படியே அழகா இப்படி வரணும், அப்படி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அழகழகா வர்ணிச்சு அவங்க ஆலோசனைகளையும் சொல்லி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாரத முனிவர் இங்க வந்தார். நாரத முனிவர் வந்து இந்த கட்டடத்த பார்த்துட்டு, அப்படியே என்ன பார்வதிய போய் பார்த்து, "என்ன தேவி, அ இந்த மண்டபம் அழகழகா பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது சனியோட பார்வையில இருக்கே. இது இடிஞ்சு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே. சனியோட பார்வையில இருந்தா இது இடிஞ்சு விழுந்துருமே. தேவர்கள்லாம் தங்கியிருக்கும்போது அது இடிஞ்சு விழுந்தா, உங்களுக்கு அந்த அவப்பேர் வந்து சேருமே. என்ன இத கவனிக்கலையா? நீங்க உங்களுக்கு தெரியாததா?" அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் பார்வதி கிட்ட சொன்னாங்க. உடனே பார்வதி, "ஆமா அப்படி இருக்கா? இத கவனிக்காம நானும் போய் கட்டிட்டேனே!" அப்படின்ட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி, சிவன பார்த்து சிவன்ட்ட போய் தன்னோட முறையிட்ட சொல்றாங்க. "நீங்க தான் கொஞ்சம் பார்த்து இந்த நான் ஆசாசையா கட்டின மண்டபம், இது இடியாம இருக்கணும்னா, நீங்க சனீஸ்வரர பார்த்து கொஞ்சம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா, நல்லா இருக்குமே!" அப்படின்னு பார்வதி சொன்னாங்க. உடனே அதுக்கு சிவன் சொன்னாரு, "நான் ஒரு வேளை போய் கேட்டு அவர் மறுத்துட்டா நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி சிவன் கேட்டாரு. அப்படியே சிவனே அதுக்கு ஒரு ஐடியாவும் சொன்னாரு. "சரி நான் போய் கேட்குறேன். நான் என்னோட பேச்சுக்கு கேட்டு அவர் சம்மதிச்சிட்டா பரவால்ல. அப்படி ஒரு வேளை சனீஸ்வரன் சம்மதிக்கலன்னா, அங்கேருந்து என்னுடைய உடுக்கை ஆட்டுறேன். அந்த உடுக்க சத்தத்த கேட்ட உடனே, நீ ஏன் எனக்கு டிசைன் பிடிக்கல, இந்த கட்டடம் நான் எதிர்பார்த்த மாரி வரலன்னு நீயாவே இடிச்சிரு. ஏன்னா, அது சனீஸ்வரன் இடிச்சாருங்கிறத விட, நீனே பிடிக்கலன்னு இடிச்சா தான் நமக்கு அது கொஞ்சம் கௌரவம்." அப்படின்னு சிவன் சொல்லிட்டு சனீஸ்வரனை பார்க்க போயிட்டார். சனீஸ்வரன்ட்ட போய் இந்த நடந்த விவரத்தெல்லாம் சொல்லி, "இது மாரி பார்வதி ஆசாசையா கட்டின மண்டபம், அதை உன்னோட பார்வையில இருக்கான். நீ கொஞ்சம் இடிக்காம அதை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு" சிவன் சொல்ல, சனீஸ்வரனும், "நீங்க வந்து சொல்லும்போது அதை உங்க பேச்சுக்கு நான் மறுப்பா சொல்லப் போறேன். கண்டிப்பா நான் அதை இடிக்கல." அப்படின்னு சனீஸ்வரன் ஓகே சொல்லிட்டார். அந்த ஓகே சொன்னதோட அப்படியே சிவனை பார்த்து, "உங்க தாண்டவம் நீங்க தாண்டவம் ஆடுனீங்கன்னா நான் ரொம்ப ஆசையா ரசிப்பேன். எனக்காக ஒரு தடவை தாண்டவம் ஆடுங்களே!" அப்படின்னு அவர் கேட்டாரு. இவர் உடனே தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாரு. ஆட ஆரம்பிச்சு அதனுடைய அந்த தாண்டவத்தில தானே ருசிச்சு அவர் ஆட ஆரம்பிச்ச உச்சகட்டத்தில உடுக்கையும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. உடுக்க சத்தம் கேட்ட பார்வதி கைலாய மண்டபத்த அவங்களே இடிச்சுட்டாங்க. இப்ப இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, இப்படித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நடந்ததையும், இனிமே நடக்க போறதையும் நெனச்சு அப்படி நடந்துருமாமே, இப்படி நடக்குமாமே அப்படின்னு நெனச்சு பயந்து வாழ்க்கைய கழிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாம, நடந்ததையும் மறந்துட்டு, நடக்க போறதையும் நினைக்காம, இப்ப இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த நாள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. இத சந்தோஷமா, ஆனந்தமா வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை ஆனந்தமா இருக்குங்கிறதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.